வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிப்பா சொல்லணும்னா மே மாசம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 3 நாட்களும் நீங்க கொஞ்சம் கூட அசால்ட்டா இருக்கவே கூடாது. ஏன்னா கிரக நிலைகள் இப்போ இருக்கிற நிலைமையில உங்களுக்கு சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா நீங்க போயிட்டு வர்ற இடங்கள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனீங்கன்னா அங்க உங்களுக்கு சில சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், ஏன் சில ஆபத்துகள் கூட காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுடைய நன்மைக்காக, உங்களை எச்சரிக்கிறதுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை முழுசா கேளுங்க. அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற முழு அர்த்தமும் உங்களுக்கு புரியும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே பொறுமையானவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு தான் செய்வீங்க. ஆனா இந்த மே மாச தொடக்கத்துல, குறிப்பா இந்த 4, 5, 6 தேதிகள்ல உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சில கிரகங்களுடைய பார்வை விழுகிறதுனால உங்களுடைய முடிவுகள் சில நேரத்துல தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம எப்பவும் போற இடம் தானே, இதுல என்ன பெரிய தப்பு நடந்துட போகுது அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையில நீங்க சில இடங்களுக்கு பயணப்படுவீங்க. ஆனா அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தர்றதுக்கு பதிலா பெரிய தலைவலியே கொண்டு வந்து விட்டுடும். மன விரயம், மன உளைச்சல், சில நேரங்கள்ல உடல் ரீதியான சில சின்ன சின்ன பாதிப்புகள் கூட வரலாம். அதனாலதான் சொல்றேன், இந்த 3 நாட்களும் நான் சொல்ல போற இந்த 4 இடங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு போறதை தவிர்த்துடுங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே இந்த தேதிகள்ல அங்க போறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. ஐயோ, ஏற்பாடு பண்ணிட்டோமே, ரத்து பண்ணா நஷ்டம் வருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்க போய் நீங்க சந்திக்க போற பிரச்சனைகளை விட இந்த நஷ்டம் ரொம்பவே சின்னதுதான். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இத பத்தி பேசுங்க, நிலைமையை எடுத்து சொல்லுங்க. அவங்களும் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்களோட பாதுகாப்பு, நிம்மதியும் தான் ரொம்ப முக்கியம். இதற்கு இப்பவே மனத்துக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கோம். அப்படி என்ன அந்த 4 இடங்கள், அங்க போனா என்னதான் நடக்கும் அப்படின்னு. அதை ஒவ்வொன்னா நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி காரணத்தோட சொல்றேன். ஏதோ சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஜோதிட ரீதியா கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத கணிச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால கவனமா கேளுங்க. முதல் விஷயமா நீங்க தவிர்க்க வேண்டிய இடம், ரொம்ப தூரத்துல இருக்கிற உங்களுக்கு பழக்கம் இல்லாத மலை சார்ந்த இடங்கள். என்னது, மலைக்கு போனா ஆபத்தா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா உண்மை அதுதான். இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல உங்களோட ராசிக்கு சந்திரன் நீசம் அடையக்கூடிய சில அமைப்புகள் வர்றதுனால உயரமான இடங்களுக்கு பயணம் செய்யறது உங்களுக்கு அறவே ஆகாது. திடீர்னு வண்டி பழுதாகலாம், இல்லனா நீங்க தங்கி இருக்கிற இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இதனால உங்களுக்கோ இல்ல உங்க கூட வர குடும்ப உறுப்பினர்களுக்கோ தேவையில்லாத மன கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மலைப்பாதைகள்ல பயணம் செய்யும் போது கவனம் சிதறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த வெயில் காலத்துல எங்கேயாவது குளிர்ந்த மலை பிரதேசங்களுக்கு போகலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதை இந்த 4, 5, 6 தேதிகள்ல வச்சுக்காம வேற தேதிக்கு மாத்திக்கோங்க. இந்த மலை பயணத்துல இன்னொரு முக்கியமான சிக்கலும் இருக்கு. இந்த நாட்கள்ல உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மந்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஏற்படுற தட்பவெப்ப நிலை மாற்றம் உங்க உடம்புக்கு ஒத்துக்காம போகலாம். சளி, காய்ச்சல்னு உங்க மொத்த பயணத்தோட சந்தோஷத்தையும் அது கெடுத்துடும். அது மட்டும் இல்லாம மலைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு சில நேரங்கள்ல துண்டிக்கப்படலாம். அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது ஒரு அவசரம்னா கூட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த 3 நாட்கள்ல மலை சார்ந்த இடங்களுக்கு போறத முற்றிலும் தவிர்க்கணும்னு நான் அடிச்சு சொல்றேன். இது உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும் இல்ல, உங்களை நம்பி உங்க கூட வர்றவங்களுடைய நலனுக்காகவும் சேர்த்தே தான் சொல்றேன். அதனால இந்த விஷயத்துல எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்காதீங்க. 2வதா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் நீர்நிலைகள் சார்ந்த பகுதிகள். கடல், பெரிய ஏரி, ஆறு இல்லனா பெரிய அருவிகள், இந்த மாதிரி இடங்களுக்கு போறத இந்த 4, 5, 6 தேதிகள்ல கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீர் ராசியில சஞ்சாரம் செய்யறதுனாலையும் அது கூட சில பாப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுறதுனாலையும் நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு ஒரு விதமான கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவும் போற பீச் தானே, ஒரு சின்னதா குளிச்சுட்டு வந்துடலான்னு நினைச்சு நீங்க இறங்குவீங்க. ஆனா எதிர்பாராத விதமா அலையோட வேகம் அதிகமா இருக்கலாம், இல்ல சுழல்கள் இருக்கலாம். உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சிருந்தா கூட இந்த நாட்கள்ல உங்களோட தைரியமும் திறமையும் உங்களுக்கு கை கொடுக்காம போயிடும். அதனால எந்த காரணம் கொண்டும் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போறதை தவிர்த்துடுங்க. சுற்றுலா போறதுக்காக மட்டும் இல்ல, உங்க சொந்த ஊர்லயே இருக்கிற சின்ன குளமோ இல்ல கிணறோ அங்க கூட இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா தான் இருக்கணும்.
குறிப்பா உங்க வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைகளை நீர்நிலைகள் பக்கத்துல தனியா விடவே விடாதீங்க. நீங்க கூட இருந்தா கூட ஒரு கண் எப்பவும் அவங்க மேலேயே இருக்கட்டும். ஏன்னா கிரகங்களுடைய நிலை எப்ப வேணாலும் எதை வேணாலும் மாற்றலாம். தேவையில்லாத ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் நீங்க சந்திக்க வேண்டியது வரும். இது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல கடல் உணவுகள் சாப்பிட்றத கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அதுல இருந்து சில ஒவ்வாமை பிரச்சனைகள், அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இந்த 3 நாட்களும் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தரும். யமூன்றாவதா நீங்க தவிர்க்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேர பயணங்கள். குறிப்பா நள்ளிரவுல நீங்க தனியாவோ இல்ல உங்க குடும்பத்தோடவோ நீண்ட தூர பயணம் செய்யறத அறவே தவிர்க்கணும். இருட்டு நேரத்துல, அதுவும் நீங்க அதிகம் பழக்கமில்லாத சாலைகள்ல பயணம் செய்யறது இந்த நாட்கள்ல உங்களுக்கு பெரிய ஆபத்தை தேடி தரும். இந்த 4, 5, 6 தேதிகள்ல உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு சில மாயையான எண்ணங்களை உருவாக்குவார். இருட்டுல சரியா கண் தெரியாம போறது, எதிரே வர்ற வாகனங்களை கணிக்க முடியாம போறது, இல்லனா வண்டியில திடீர்னு ஏதாவது கோளாறு ஏற்படுறதுன்னு இந்த மாதிரி பலவிதமான தடங்கல்கள் இரவு நேர பயணத்துல உங்களுக்கு வரலாம். அதனால பகல் நேரத்திலேயே உங்க பயணங்களை முடிச்சுக்கிறது தான் உங்களுக்கு 100% நல்லது. ஒருவேளை தவிர்க்கவே முடியாத காரணத்துக்காக இரவு நேரத்துல பயணம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டுறது நீங்களா இருந்தா ரொம்ப மெதுவாவும் நிதானமாவும் ஓட்டுங்க. தூக்கம் வர மாதிரி இருந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்புங்க. முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போறத இந்த மாதிரி நேரங்கள்ல தேர்ந்தெடுக்கிறது நல்லது. பஸ்ஸோ இல்ல ரயிலோ அதுல போறப்போ கொஞ்சம் பாதுகாப்பா உணரலாம். ஆனா அங்கேயும் உங்க உடைமைகள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 3 நாட்கள்ல திருட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நலம். அப்படியே போனாலும் முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். 4வதா நீங்க போகவே கூடாத இடம் உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்கிற இடங்கள். சிலருக்கு சொந்த பந்தங்களுக்குள்ளேயே பெரிய பகை இருக்கும். சிலருக்கு வேலை செய்யற இடத்துல சிலரோட ஒத்துப்போகாத நிலைமை இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலையோ இல்ல அவங்க இருக்கிற இடங்களுக்கு நீங்க போக வேண்டிய தேவையோ இந்த 4, 5, 6 தேதிகள்ல ஏற்பட்டா எந்த சாக்கு போக்காவது சொல்லி அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த 3 நாட்கள்ல உங்களுடைய பேச்சிலையும் செயல்பாடுகள்லையும் ஒரு விதமான கோபமும் ஆவேசமும் அதிகமா வெளிப்படும். சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பகை இருக்கிறவங்க கிட்ட போய் பேசும்போது அந்த பகை இன்னும் பெருசாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க மன நிம்மதி தான் கெட்டு போகும். அவங்களா வம்பு இழுத்தா கூட நீங்க அமைதியா இருக்கிறது தான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்லது. பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. ஏன்னா கிரக நிலைகள் அவங்களுக்கு சாதகமாவும் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாவும் இருக்கிற நேரம் இது. அதனால இந்த 3 நாட்களும் தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறது, பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தள்ளியே இருங்க. உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவழிங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. இந்த 4 இடங்களை பத்தி நான் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு யூகத்துல சொல்லல. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சுதான் சொல்லியிருக்கேன். அதனால இதை அலட்சியப்படுத்தாம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லதும் கெட்டதும் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் விழிப்போடு இருந்தா பெரிய ஆபத்துகள்ல இருந்து கூட தப்பிச்சுக்கலாம். அதனால இந்த 3 நாட்களும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் ரொம்ப நிதானமா தீர்க்கமா யோசிச்சு எடுங்க. நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 4 இடங்களுக்கு போகாம இருந்தாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஆனா அப்பாடா நாம தான் வெளியே எங்கேயும் போகலையே, வீட்டுல தானே இருக்கோம், நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நீங்க ரொம்ப அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த 4, 5, 6 தேதிகள்ல கிரகங்களோட பார்வை உங்க ராசி மேல ரொம்ப அழுத்தமா விழுறதுனால நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா பண விஷயத்துல இந்த 3 நாளும் யாருக்கும் புதுசா கடன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் கடன் வாங்கவும் செய்யாதீங்க. ரொம்ப நாளா பழகிய நண்பர் தானே இல்ல நெருங்கின சொந்தக்காரங்க தானேன்னு நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். பணமும் போய் கடைசியில அந்த உறவும் கெட்டு போற நிலைமை வந்துடும். அதனால எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இந்த 3 நாளும் பண பரிவர்த்தனைகள்ல ரொம்ப கராராயிருங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லைன்னா வேற யாரோ வாங்குற கடனுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க.
என் நல்லது செய்ய போய் கடைசியில் அது உங்களுக்கே பெரிய சிக்கலா மாறி நீங்க கோர்ட் கேஸ்ன்னு அலைய வேண்டிய சூழ்நிலைய இந்த கிரக அமைப்புகள் உருவாக்கி விட்டுடும். ரொம்ப முக்கியமான முதலீடுகள் செய்யணும், இல்ல நிலம் வீடு வாங்கணும்னு முன்பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தா அதை கூட இந்த தேதிகள்ல செய்யாம ஒரு 2-3 நாள் கழிச்சு நல்ல நாளா பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணத்தை பெட்டியில வச்சு பூட்டி பாதுகாக்கிற மாதிரி இந்த நாட்கள்ல உங்களோட சேமிப்பை ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவோ இல்ல எதிர்பாராத ஒரு செலவோ வந்து முன்னாடி நிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. பணத்தை தாண்டி நீங்க வீட்ல ரொம்ப கவனமா கையாள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க குடும்ப உறவுகள். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இந்த 3 நாட்களும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். நீங்க ஒன்னு சொல்ல அவங்க ஒன்னு புரிஞ்சுக்க கடைசியில அது பெரிய சண்டையில போய் முடியலாம். அதனால வீட்ல எந்த ஒரு சின்ன பிரச்சனை தலை தூக்கினாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க. கோபத்துல வார்த்தைகளை விட்டுடாதீங்க. ஏன்னா ஒரு முறை விட்ட வார்த்தையை திரும்ப அள்ள முடியாது. கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத இந்த நேரத்துல உங்களுடைய பொறுமையும் நிதானமும் தான் உங்க குடும்பத்தோட நிம்மதியை காப்பாற்றும். அதனால வீட்ல எப்பவும் ஒரு அமைதியான சூழ்நிலையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த 3 நாட்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சாப்பாட்டு விஷயத்துல கண்டதையும் சாப்பிடாதீங்க. வெளியில கடைகள்ல வாங்கி சாப்பிடுறத முற்றிலுமா தவிர்த்துட்டு வீட்டுல செஞ்ச சூடான சுத்தமான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா செரிமான கோளாறு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஏதாவது உடல்நல குறைபாடு உள்ளவங்களா இருந்தா இந்த 3 நாளும் உங்க மாத்திரைகளை சரியா நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு தலைவலியோ இல்ல காய்ச்சலோ வந்தா கூட அதை உடனே கவனிக்கிறது நல்லது. நாம எப்பவும் போல அலட்சியமா இருந்தோம்னா அது பெரிய நோயா மாறி மருத்துவமனையில போய் தங்கி சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு நிலைமைய கொண்டு போயிடும். அதனால உங்க உடம்ப ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய நேரம் இது. இதை மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா இந்த கிரகங்களோட கெடுபலன்கள்ல இருந்து நீங்க ரொம்ப சுலபமா தப்பிச்சிடலாம். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். வீட்டுல இருந்தாலும் கவனமா இருக்க சொல்றீங்க, வெளியே போனாலும் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அப்போ இந்த 3 நாளையும் நாங்க எப்படிதான் நிம்மதியா கடந்து போறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு ஜோதிட ரீதியா ரொம்ப எளிமையான அதே சமயம் ரொம்ப வலிமையான சில பரிகாரங்கள் இருக்கு. அதை செஞ்சாலே போதும். இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. இந்த 4, 5, 6 தேதிகள்ல காலையில எழுந்ததும் சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்துட்டா எந்த கிரக தோஷமும் உங்களை நெருங்கவே நெருங்காது. அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல இருக்கிற பழமையான சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாறை எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இந்த 3 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடியதான தர்மங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வயசானவங்களுக்கோ இல்ல ஆதரவற்றவங்களுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க வயிறு நிறைஞ்சு உங்களை வாழ்த்துற வாழ்த்து இருக்கே, அது எந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்தும் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடும். அதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 பேருக்கு உங்களால முடிஞ்ச உணவை வாங்கி கொடுத்தாலே போதும். அதே மாதிரி வீட்டுல சமைக்கிறப்போ உணவை காகத்துக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்ற பழக்கத்தை இந்த நாட்கள்ல தவறாம கடைபிடிங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதோட பலன்கள் ரொம்ப அபரிமிதமானது. கிரகங்களால வரக்கூடிய தடைகளை உடைச்சு எரியக்கூடிய சக்தி இந்த எளிய பரிகாரங்களுக்கு இருக்கு. அதனால இத மனப்பூர்வமா நம்பிக்கையோட செய்யுங்க. இதை தாண்டி வேலை செய்யற இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அங்கேயும் சில தர்ம சங்கடமான நிலைமைகள் வரலாம். உங்க உயரதிகாரிகள் ஏதாவது சொன்னா அது உங்களுக்கு பிடிக்கலனா கூட இந்த 3 நாளும் எதிர்த்து எதுவும் பேசாதீங்க. சரின்னு தலையை ஆட்டிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. கூட வேலை செய்யறவங்க உங்களை ஏதாவது வம்பு இழுத்தாலும் அதை காதுல வாங்கிக்காம உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தையும் வைங்க. புதுசா எந்த ஒரு முக்கிய பொறுப்பையும் இந்த நாட்கள்ல உங்க தலையில இழுத்து போட்டுக்காதீங்க. ஏற்கனவே இருக்கிற வேலையை எந்த தப்பும் இல்லாம சரியா செஞ்சு முடிச்சாலே அதுவே பெரிய விஷயமா இருக்கும். வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா புதுசா சரக்கு வாங்குறது இல்ல வேற யாராவது கூட கூட்டு சேர்ந்து புது தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி முடிவுகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. வர்ற லாபத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாம வழக்கமா எப்படி செய்வீங்களோ
அதே மாதிரி உங்க வியாபாரத்தை கவனிச்சுக்கோங்க. இதையெல்லாம் நீங்க சரியா செஞ்சாலே போதும். இந்த 3 நாட்களை நீங்க ரொம்ப சுலபமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கடந்து வந்துடலாம். எந்த கவலையும் வேணாம். இறைவனோட அருள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்களும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். வேலைக்கு போயிட்டு வர பெண்களா இருந்தா போற வழியில ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பஸ்லயோ இல்ல கூட்டமான இடங்கள்லயோ போகும்போது உங்க கைப்பை, கழுத்துல போட்டிருக்கிற நகை, இது மேலெல்லாம் ஒரு கண் எப்பவும் இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 4, 5, 6 தேதிகள்ல வெளியே போகும்போது ரொம்ப அதிகமான நகைகளை போட்டுட்டு போறதை தவிர்த்துடுங்க. ஏன்னா கிரக நிலைப்படி விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு போறதுக்கோ இல்ல தொலைஞ்சு போறதுக்கோ நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நீங்க யதார்த்தமா சொல்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய சண்டையில கொண்டு போய் விட்டுடும். அதனால தேவையில்லாத வதந்திகள்லயோ அடுத்தவங்கள பத்தி பேசுறதுலயோ இந்த 3 நாட்களும் கலந்துக்காம இருக்கிறது உங்க மன நிம்மதியை காப்பாற்றும். வீட்டுல இருக்கிற இளைஞர்கள், குறிப்பா படிக்கிற பசங்க இந்த நேரத்துல ரொம்பவே உஷாரா இருக்கணும். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே ஊர் சுத்தலாம், இல்லனா சினிமாவுக்கு போகலான்னு உங்களை கூப்பிடுவாங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா வண்டியில வேகமா போறப்போ எதிர்பாராத விதமா கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கவனம் செதறதுனாலையும் கூட வர்ற நண்பர்களாலையும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்க வேண்டி வரும். அதனால படிப்புல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. இந்த 3 நாளும் மனசு ஒரு நிலையில இருக்காது. எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. புத்தகம் கையில இருந்தாலும் சிந்தனை வேற எங்கேயோ ஓடும். காலையில எழுந்ததும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உங்க வேலைகளை ஆரம்பிச்சீங்கன்னா மனசு கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். வீண் விளையாட்டு, தேவையில்லாத ஊர் சுற்றல் இதையெல்லாம் முற்றிலுமா தவிர்த்துடுங்க. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நடமாடும் போது ரொம்ப பார்த்து கவனமா நடக்கணும். குறிப்பா குளியலறையில தண்ணி வழுக்கி விட்டு கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா நிதானமா உங்க வேலைகளை செய்யுங்க. மூட்டு வலி, இடுப்பு வலின்னு ஏற்கனவே ஏதாவது உடம்பு வலி இருந்தா அது இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாகி உங்களை படுத்தும். வலி வந்தா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டுங்க. நீங்களா ஏதாவது கை வைத்தியம் செஞ்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்காதீங்க. குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் பார்த்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பசங்க அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிப்பாங்க, அதை பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இறைவனை நினைச்சிட்டு ஓய்வு எடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம அந்த கடவுள் பார்த்துப்பார். இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கடினமான நேரம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய பொறுமை, நிதானம், எச்சரிக்கை இது 3 இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அதை தூசு மாதிரி ஊதி தள்ளிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப தைரியமானவங்க. எதையும் சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை முழுசா நம்புங்க. நான் சொன்ன இந்த 4 இடங்களுக்கு போறதை தவிர்த்துட்டு வீட்லயும் வெளியிலயும் கொஞ்சம் விழிப்போட இருந்து இறைவனையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 நாட்களும் எந்த ஒரு சிறல் கூட இல்லாம ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். ஒரு ரொம்ப சூட்சுமமான விஷயத்த பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, சரி 4 இடத்துக்கு போகல, வீட்டுல அமைதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா உங்க மனசு சும்மா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற நீங்க இந்த 3 நாட்களும் திடீர்னு காரணமே இல்லாம ரொம்ப சோர்வா உணர்வீங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்க மனசுக்குள்ள வந்து உட்காந்துக்கும். யாராவது உங்ககிட்ட நல்ல விதமா பேச வந்தா கூட அவங்கள எரிஞ்சு விழ தோணும். தனிமையில இருக்கணும்னு உங்க மனசு ஏங்கும். ஆனா தனிமையில இருந்தா தேவையில்லாத பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் ஒன்னா ஞாபகத்துக்கு வந்து உங்களை ரொம்ப படுத்தும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சந்திரன் உங்க ராசிக்கு பாதகமான நிலைமையில பயணிக்கிறப்போ உங்களுடைய எண்ண அலைகள் ரொம்பவே குழப்பமா இருக்கும். அதனால உங்க மனசு சொல்றதெல்லாம் இந்த 3 நாளும் அப்படியே நம்பிடாதீங்க. உங்களுக்குள்ள வர்ற எதிர்மறையான எண்ணங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதோ இல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கிறதோ ரொம்பவே உதவி செய்யும். அடுத்ததா நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட தகவல் தொடர்பு. குறிப்பா உங்க கைபேசியில பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க. தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக இந்த 3 நாட்கள்ல எந்த ஒரு அழைப்பும் செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல சொல்ல அவங்க அதை வேற ஒரு தப்பான அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. இதனால ரொம்ப வருஷமா இருந்த நட்பு கூட ஒரு சின்ன தொலைபேசி உரையாடலால முறிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குறுஞ்செய்திகள் அனுப்பும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கோபத்துல தப்பா ஏதாவது அனுப்பிட்டு
அப்புறம் ஐயோ இப்படி அனுப்பிட்டோமேன்னு வருத்தப்படுற சூழ்நிலை வரலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தேவையான பேச்சுகளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் இந்த கிரக கோளாறுகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். வீட்டில் இருக்கிறப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, வீட்டில் இருக்கிற மின்சாதன பொருட்கள் இல்லைன்னா நீங்க தினமும் பயன்படுத்துற வாகனங்கள் திடீர்னு பழுதாகி நிக்கலாம். நேத்து வரைக்கும் நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு நீங்க ரொம்ப குழம்பி போவீங்க. வண்டி எடுக்கலான்னு நினைக்கும் போது வண்டி இயங்காம போறது, இல்ல வீட்டுல இருக்கிற தண்ணீர் குழாய்கள்ல திடீர்னு கசிவு ஏற்படுறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பாராத செலவுகள் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி நேரத்துல நீங்களே அதை சரி பண்றேன்னு சொல்லி எந்த ஒரு வேலையிலையும் இறங்காதீங்க. குறிப்பா மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல கை வைக்கவே வேண்டாம். ஏன்னா கவனக்குறைவால உங்களுக்கு சின்னதா காயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பழுதாயிடுச்சா அப்படியே ஓரமா வச்சுட்டு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு சரி பண்ண பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள் வர்றது சகஜம்தான் அப்படின்னு மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. இந்த 3 நாட்கள்ல நீங்க முற்றிலுமா தவிர்க்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் குடும்பத்துல நடக்கிற முக்கியமான பஞ்சாயத்துகள். குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், பாகப்பிரிவினை பண்றது, இல்லனா கோர்ட்ல இருக்கிற வழக்கு சம்பந்தமா வக்கீல போய் பாக்குறது, இந்த மாதிரி காரியங்களை கட்டாயமா தள்ளி வச்சிடுங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட தேதிகள்ல உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற கிரகங்களோட பார்வை விழுகிறதுனால நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு பாதகமா போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல யாருக்காவது கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் இல்ல பொண்ணு பார்க்க போகணும்னு நினைச்சாலும் இந்த 3 நாட்களை தவிர்த்துடுறது நல்லது. நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு இது உகந்த நேரம் கிடையாது. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்துட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறதை விட ஒரு 4 நாள் பொறுமையா இருந்து நல்ல நாளா பார்த்து செய்யறதுல எந்த தப்பும் இல்லை. அதனால பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறத இந்த நாட்கள்ல உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்டதான். ஏன்னா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிற வேலைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க வேலை பார்க்குற இடத்துல எப்பவும் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நீங்க கொஞ்சம் சறுக்க மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க செய்யற சின்ன தப்ப கூட பெரிசாக்கி மேலதிகாரிகள் கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்றதுக்கு சில பேர் திட்டம் போடுவாங்க. அதனால உங்க வேலை என்னவோ அதை மட்டும் ரொம்ப சரியா யாருக்கும் எந்த ஒரு குறையும் வைக்காம செஞ்சு முடிச்சிடுங்க. மற்றவங்க வேலையில தலையிடுறதோ இல்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிறதோ இந்த நேரத்துல கொஞ்சம் கூட கூடாது. உங்க வேலையை முடிச்சோமா அமைதியா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வியாபாரம் செய்யறவங்களும் ரொம்ப விழிப்போட இருக்கணும். உங்க தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் குறிப்பா புதுசா பழகிறவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. கூடவே இருந்துட்டு உங்களுக்கு எதிராக செயல்படுற ஆட்கள் இருப்பாங்க. அதனால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ரொம்ப தெளிவா முடிவெடுங்க. அபணம் கொடுக்க கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன். ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய பொருட்களை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. குறிப்பா உங்க வண்டியை யார்கிட்டையும் ஓட்ட கொடுக்க வேண்டாம். அவங்க ரொம்ப நெருங்கின நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு 4 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு பக்குவமா சொல்லி மறுத்துடுங்க. ஏன்னா உங்க வண்டியை அவங்க எடுத்துட்டு போய் ஏதாவது விபத்து நடந்தாலோ இல்ல வண்டிக்கு ஏதாவது பெரிய பழுது வந்தாலோ அது கடைசியில உங்க தலைக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து சேரும். அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க வண்டியை வாங்கி ஓட்டாதீங்க. ஒருவேளை வண்டியில ஏற்கனவே ஏதாவது கோளாறு இருந்து அது நீங்க ஓட்டும் போது பெரிய பிரச்சனையா மாறினா வீண் பழி உங்க மேல வந்து விழும். வண்டி மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் இல்லனா நீங்க ரொம்ப பத்திரமா பயன்படுத்துற எந்த ஒரு பொருளையுமே இந்த 3 நாட்களுக்கு யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அந்த பொருளுக்கும் நல்லது. உங்களோட பொருட்களை நீங்களே பாதுகாப்பா வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. யமன் பின் தெரியாதவங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேசுறதையும் அவங்க சொல்றத உடனே நம்புறதையும் இந்த 4, 5, 6 தேதிகள்ல முற்றிலுமா தவிர்த்திடுங்க. திடீர்னு யாராவது வந்து இந்த திட்டத்துல பணம் போடுங்க, உடனே பெரிய லாபம் வரும், இல்லைன்னா நான் ஒரு ரகசியம் சொல்றேன் அது உங்களுக்கு ரொம்ப பயன்படும்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுவாங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமா இருக்கிற இந்த நேரத்துல அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது உதவி கேட்டா கூட ரொம்ப யோசிச்சுதான் உதவி செய்யணும். சில நேரம் உங்களுக்கு உதவி செய்ய போற மாதிரி வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை திருடிட்டு போறதுக்கும் ஆட்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால பயணம் செய்யும் போது உங்களுடைய முழு கவனமும் உங்க உடைமைகள் மேலேயும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேலேயும் தான் இருக்கணும். இது ஒரு மர்மமான ஆட்களையும் சந்தேகப்படுற மாதிரி நடமாடுறவங்களையும் பார்த்தா அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுங்க. உங்க உள்ளுணர்வு இது தப்புன்னு சொல்லுச்சுன்னா
அதை உடனே கேட்டு நடந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட இந்த நேரத்துல பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். வெளியில சாப்பிட்றத தவிர்க்கணும்னு சொன்னேன். ஆனா வீட்டுல சாப்பிடும் போது கூட ரொம்ப காரமான உணவுகள் இல்லைன்னா அதிகமா எண்ணெய் சேர்த்த உணவுகளை கொஞ்ச நாளைக்கு ஓரமா வச்சிடுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய செரிமான மண்டலத்தை ரொம்பவே பலவீனப்படுத்தி இருக்கும். எளிமையா செரிக்கக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. பழைய உணவுகளை சூடு பண்ணி சாப்பிட்றது இல்லைன்னா குளிர்சாதன பெட்டியில ரொம்ப நாளா வச்சிருந்த பொருட்களை எடுத்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யவே வேண்டாம். உணவு மூலமா வரக்கூடிய ஒவ்வாமை உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத அரிப்போ இல்ல வயிறு வலியோ கொண்டு வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் அதிகமா சேர்த்துக்கோங்க. உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாதான் எந்த ஒரு பிரச்சனையும் சுலபமா சமாளிக்க முடியும். அதனால உங்க உடம்புக்கு என்ன ஒத்துக்கமோ அதை மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம எல்லாருமே கைபேசியில தான் பாதி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல நீங்க சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு ஆர்வத்துல நீங்க பதிவு செய்யற ஒரு சின்ன விஷயம் இல்லைன்னா மத்தவங்க போட்ட பதிவுக்கு நீங்க சொல்ற கருத்து பெரிய விவாதமா மாறி உங்க நிம்மதியை கெடுத்துடும். முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட இணையதளத்திலேயோ இல்ல வேற எந்த ஊடகங்கள்லயோ தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்க தனிப்பட்ட புகைப்படங்களையோ இல்ல நீங்க எங்க போறீங்க வரீங்க அப்படிங்கிற விவரங்களையோ இந்த 4, 5, 6 தேதிகள்ல பொதுவெளியில பகிராம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களை பிடிக்காதவங்க இதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 3 நாளும் கைபேசியில நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க. எந்த ஒரு சர்ச்சையிலும் தலையிடாம அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. அடுத்ததா ஒரு ரொம்ப ரகசியமான விஷயத்த சொல்ல போறேன். ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களை ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட சொல்லிட்டு ஆறுதல் தேடுவீங்க. ஆனா இந்த 3 நாட்கள்ல உங்களோட சொந்த ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தர் மூலமா தான் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் வர்றதுக்கு கிரகங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருந்தா அதை உங்க வீட்டு சாமி படத்துக்கிட்ட போய் அழுவோ இல்ல பேசியோ கொட்டிடுங்க. ஆனா மனுஷங்க கிட்ட போய் உங்க பலவீனத்தை இந்த நேரத்துல காட்டிடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற ரகசியம் நாளைக்கு ஊருக்கே தெரியற மாதிரி செஞ்சு உங்களை தலைகுனிய வைக்கிற சில வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மத்தவங்க அவங்க ரகசியத்தை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காதீங்க. எனக்கு எந்த வம்பும் வேணான்னு ஒதுங்கிடுங்க. இந்த 4, 5, 6 தேதிகள்ல உங்களுக்கு சில வித்தியாசமான கனவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. திடீர்னு உயரத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரியோ இல்ல தண்ணிக்குள்ள மூழ்கின மாதிரியோ கனவு நீங்க தூக்கத்துல இருந்து பதறி போய் முழிப்பீங்க. உடனே ஐயோ நமக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நினைச்சு பயந்துறாதீங்க. உங்க ராசிக்கு நடக்கிற கிரக மாற்றங்களோட ஒரு சின்ன வெளிப்பாடுதான் இந்த மாதிரி கனவுகள். வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் திடீர்னு கைதவறி கீழே விழுந்து உடைஞ்சாலோ இல்ல விளக்கு ஏத்தும் போது காத்துல அணைஞ்சாலோ அதையும் ஒரு பெரிய அபசகனமா நினைச்சு மனசை குழப்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து முகம் கழுவிட்டு சிவபெருமானை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. உங்க மனசுல இருக்கிற பயம் எல்லாம் ஓடி போயிடும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப உழைப்பாளிகள், நேர்மையானவங்க. ஆனா ஜோதிட ரீதியா இது உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கிற நேரம். தங்கம் நெருப்புல சுட சுட தான் எப்படி பிரகாசமா மாறுமோ அந்த மாதிரி தான் இந்த 3 நாள் கஷ்டங்களும் உங்களை இன்னும் ஒரு பலசாலியா மாத்துறதுக்காக இயற்கை கொடுக்கிற ஒரு சின்ன பயிற்சி. புயல் அடிக்கும் போது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட சாய்ஞ்சிடும். ஆனா சின்ன புல் மட்டும் வளைஞ்சு கொடுத்துட்டு புயல் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும். அந்த மாதிரி இந்த கிரக புயல் வீசுற 4, 5, 6 தேதிகள்ல நீங்க எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து பொறுமையா நிதானமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதனால இந்த 3 நாளும் எந்த ஒரு பிடிவாதமும் இல்லாம வர்றத வரட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலையோட இருங்க. ரிஷப ராசியில இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 3 நாட்கள் எப்படி இருக்கும்னு இப்போ நாம தனித்தனியா ரொம்ப நுட்பமா பாத்திரலாம். ஏன்னா பொதுவா ரிஷபராசின்னு சொல்றதை விட நீங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது பலன்கள் இன்னும் ரொம்ப துல்லியமா இருக்கும். முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், நீங்க இயல்பாவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, எதையும் வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த 4, 5, 6 தேதிகள்ல உங்களோட வேகம் உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தா முடிய நிறையவே வாய்ப்பு இருக்கு.
குறிப்பா நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போது இல்லனா சமையலறையில வேலை செய்யும் போது ரொம்ப கவனமா இருங்க. எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு நிதானமா செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்தணும். உங்க கோபம் மத்தவங்களை காயப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கே ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்துடும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். நீங்க ரொம்ப மென்மையானவங்க, யார் மனசும் நோகாம நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமா உருவாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் விடுறது, யாரு என்ன சொன்னாலும் மனசு உடைஞ்சு போறதுன்னு ரொம்பவே மென்மையான மனநிலையில இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை புரிஞ்சுக்கலையே, உங்க அன்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களை ரொம்ப வாட்டும். வீட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள், குறிப்பா ஆபரணங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு உங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கிட்டையும் ரொம்ப சீக்கிரமா உங்க முழு நம்பிக்கையும் வச்சிடாதீங்க. மனசு கஷ்டமா இருந்தா ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. உங்க மனக்கவலை எல்லாம் சீக்கிரமா பஞ்சா பறந்துடும். 3வதா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். நீங்க எதையும் ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பாக்குற குணம் கொண்டவங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட தேதிகள்ல உங்களோட புத்திசாலித்தனம் சில நேரங்கள்ல சரியா வேலை செய்யாம போகலாம். குறிப்பா பயணம் செய்யும் போது நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 4 இடங்களுக்கு போறத கண்டிப்பா தவிர்க்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கூட கவனம் சிதறாம பாத்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல நீங்களா போய் மாட்டிக்க வேண்டாம். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் இந்த 3 நாட்கள்ல எடுக்கவே கூடாது. நண்பர்கள் கூட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை வரலாம். குலதெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. எந்த தடங்களும் இல்லாம நடக்கும். ஒட்டு மொத்தமா ரிஷபராசிக்காரங்க இந்த 3 நாட்களையும் ஒரு தியானம் மாதிரி தான் கடந்து போகணும். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நான் உங்களை பயமுறுத்தல. ஆனா வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களை நீங்க எப்படி புத்திசாலித்தனமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சுலபமா தாண்டி வரலாம் அப்படிங்கிற வழியை தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது நாம அதுக்கு எதிராக நீந்தக்கூடாது. தண்ணி போற போக்கிலே போய் ரொம்ப மெதுவா பத்திரமா கரையை சேரணும். அந்த மாதிரி தான் இந்த கிரகங்களோட சஞ்சாரமும். அது போற போக்குல கொஞ்சம் அமைதியா எந்த வம்பு தும்புக்கும் போகாம ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. எந்த ஒரு புது விஷயத்திலயும் ரொம்ப தீவிரமா இறங்காதீங்க. காலையில எழுந்ததும் இன்னைக்கு நாள் நல்லபடியா அமையணும், எந்த ஒரு கெடுதலும் என்னை அண்டக்கூடாதுன்னு முழு மனசோட இறைவனை வேண்டிக்குங்க. உங்களுடைய அந்த உண்மையான பிரார்த்தனைக்கு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தீய சக்தியையும் விரட்டி அடிக்கிற அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அது எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த 4, 5, 6 தேதிகள்ல நீங்க காலையில தூங்கி முழிக்கும் போதே ஒரு நேர்மறையான எண்ணத்தோட தான் கண் விழிக்கணும். படுக்கையை விட்டு எழுந்த உடனே உங்க 2 உள்ளங்கைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ள கூப்பிடுங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப அமைதியா போகணும், எந்த வம்பும் தும்பும் என்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற மூத்தவங்க, குறிப்பா அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா பெத்தவங்களோட ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சின ஒரு பரிகாரம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவங்க மனசு குளிர்ந்து உங்களை வாழ்த்தும் போது உங்க ஜாதகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட கிரக தோஷமா இருந்தாலும் அது அப்படியே தவிடு பொடியா போயிடும். இந்த 3 நாளும் காலையில எழுந்ததும் வீட்டு வாசல்ல கொஞ்சமா மஞ்சள் கலந்த தண்ணியை தெளிச்சு கோலம் போடுறது வீட்டுக்குள்ள எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய வெளியாட்கள் கிட்ட இந்த 3 நாளும் கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகுங்க. குறிப்பா உங்க வீட்டுக்குள்ள, அதுவும் பூஜை அறை, சமையலறை மாதிரி இடங்களுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நெருக்கமில்லாத வெளியாட்களை இந்த தேதிகள்ல அனுமதிக்க வேண்டாம். சில பேர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க குடும்ப விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப இனிமையா பேசி உங்க வாயை கலருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. வாங்க உட்காருங்கன்னு மரியாதையா உபசரிச்சுட்டு அவங்கள சீக்கிரமா அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருக்கும் வீட்டுல இருந்து ஃபாலோ, தயிரோ இல்ல பணமோ கடனா கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு மகாலட்சுமிய நீங்களே உங்க கையால மத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கற மாதிரி ஆயிடும். இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டை பெருக்கி குப்பையை வெளியே கொட்டுறது, இல்லைன்னா தலைமுடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இந்த மாதிரி காரியங்களை கட்டாயமா இந்த 3 நாளும் செய்யக்கூடாது. மாலை நேரத்துல சூரியன் மறையிற அந்தி சாயும் நேரத்துல வீட்டுல கண்டிப்பா விளக்கேத்தி சாமி கும்பிடணும். அந்த நேரத்துல வீட்டுல யாரும் தூங்கக்கூடாது. தொலைக்காட்சி சத்தமா வச்சு பாக்குறது, இல்லனா
கைபேசியை நோண்டிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குடும்பமா உட்காந்து சாமி பாட்டு பாடுறது, இல்லனா ஏதாவது நல்ல மந்திரங்களை ஒலிக்க விடுறது உங்க வீட்ல ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். வீட்ல இருக்கிற இருள் விலகி ஒரு வெளிச்சம் பிறக்கும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு நாள் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு ஒரு முறை நன்றி சொல்லிட்டு படுங்க. படுக்கும்போது தலைமாட்டுல கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு தூங்குறது உங்களுக்கு கெட்ட கனவுகள் வராம தடுக்கும். காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை எடுத்து கால்படாத இடத்துல, அதாவது ஏதாவது ஒரு செடிக்கு அடியில ஊத்திடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை இந்த 3 நாளும் நீங்க சரியா கடைபிடிச்சாலே போதும். கிரகங்களால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் முழுமையா விலகி போயிடும். இந்த 3 நாட்கள்ல குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பிடிவாதம் தலை தூக்கி பெரிய பூகம்பமா வெடிக்கலாம். நீங்க நினைப்பீங்க, நேத்து வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு சண்டை வருதுன்னு. ஆனா கிரகங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ரொம்ப தந்திரமா உருவாக்கும். குறிப்பா 3வது மனுஷங்க யாரோ சொல்றதை கேட்டுட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. உங்க வாழ்க்கை துணை மேல முழுமையான நம்பிக்கையை வைங்க. அவங்க ஏதாவது கோபமா பேசினா கூட நீங்க அமைதியா சிரிச்சுட்டே கடந்து போயிடுங்க. ஏன்னா இந்த 4, 5, 6 தேதிகள்ல நீங்க கொடுக்கற எந்த ஒரு விளக்கமும் அவங்களுக்கு புரியாது. மாறாக அது எரிமலையில எண்ணெயை ஊத்துன மாதிரி சண்டை இன்னும் பெருசாக்கிடும். அதனால விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்ல. அது உங்க குடும்பத்தோட நிம்மதிய ரொம்பவே பாதுகாக்கும். அடுத்ததா சுற்றத்தார், அதாவது உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா சில தலைவலிகள் வரலாம். திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டு யாருக்கோ நடந்த பிரச்சனைய பத்தி உங்ககிட்ட பேசி உங்க மனசையும் கெடுப்பாங்க. இல்லனா உங்களை பத்தி வேற எங்கேயாவது தப்பா பேசி அது யார் மூலமாவோ உங்க காதுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி நேரத்துல உடனே கோபப்பட்டு போய் சண்டை போடணும்னு நினைக்காதீங்க. காதுல விழாத மாதிரி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கம்முன்னு இருந்துடுங்க. ஏன்னா வம்பு தும்பு இழுக்கிறதுக்காகவே சில பேர் இந்த 3 நாளும் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அவங்க விரிச்ச வலையில நீங்க சிக்கவே கூடாது. உங்க வீட்டு வாசற்படியை தாண்டி வர்ற பிரச்சனைகளை வாசலோடவே நிப்பாட்டிடுங்க. உள்ளே கொண்டு வந்து உங்க சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. எப்பவும் போல உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது தான் இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அவன விஷயத்துல இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையும் உங்களுக்கு இருக்கு. திடீர்னு எங்க இருந்தோ ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம். உங்களுக்கு பெரிய பரிசு விழுந்திருக்கு, இல்லனா பெரிய அதிர்ஷ்டம் காத்திட்டு இருக்கு, இந்த குறிப்பிட்ட தொகையை கட்டுங்க, உங்களுக்கு பல லட்சங்கள் வரும்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து இந்த சீட்ல சேருங்க, உடனே பணம் இரட்டிப்பாக்கிடும்னு சொல்லுவாங்க. இந்த 4, 5, 6 தேதிகள்ல உங்களோட அதிர்ஷ்டம் கொஞ்சம் மந்தமா இருக்கிறதால குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு பெரிய ஆபத்துல தான் கொண்டு போய் விடும். கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கண்ணு முன்னாடியே இழந்துட்டு நிக்கிற நிலைமை வந்துடும். அதனால எப்பேற்பட்ட கவர்ச்சிகரமான திட்டமா இருந்தாலும் சரி, இந்த 3 நாளும் அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நேர்மையான வழியில வர்ற வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு என்னைக்குமே நிலைச்சு நிக்கும் அப்படிங்கறத ஆழமா நம்புங்க. சில பேருக்கு இந்த தேதிகள்ல எதிர்பாராத வகையில வெளியூர் பயணங்கள் வரலாம். நான் முன்னாடியே சொன்ன 4 இடங்களை தவிர்த்து வேற எங்கேயாவது தொழில் சம்பந்தமாவோ இல்ல குடும்ப சூழ்நிலை காரணமாவோ கண்டிப்பா பயணம் செஞ்சே ஆகணும்னா கிளம்புறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டிட்டு கொஞ்சமா சர்க்கரை இல்லனா ஏதாவது இனிப்பு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. பயணம் செய்யற வண்டியில ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க கூட எப்பவும் தேவையான மாத்திரைகள் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா போகிற வழியில திடீர்னு ஏதாவது தலைவலியோ வயிறு வலியோ வந்தா உடனே மாத்திரை போட்டுக்கலாம். அதே மாதிரி வழியில எங்கேயும் தேவையில்லாம வண்டியை நிறுத்திட்டு வேடிக்கை பாக்குறது, இல்ல அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. போற காரியம் நல்லபடியா முடிஞ்சதும் நேரா வீடு வந்து சேர்ற வழியை மட்டும் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 நாட்கள்ல நீங்க வீட்டுல பயன்படுத்தும் மின்சார பொருட்கள், நெருப்பு சம்பந்தமான பொருட்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். சமையல் அறையில அடுப்ப சரியா அணைச்சிட்டோமா, வீட்டை பூட்டிட்டு வெளியே போகும்போது விளக்கு, மின் விசிறி எல்லாம் சரியா நிறுத்திட்டோமான்னு ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்துல நடக்கிற கிரக மாற்றங்கள் சின்ன கவனக்குறைவால பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. துணி தேய்க்கிற இஸ்திரி பெட்டி முதற்கொண்டு ரொம்ப கவனமா கையாளுங்க. வீட்டுல சின்ன பசங்க இருந்தா அவங்கள தனியா விட்டுட்டு ரொம்ப நேரம் வெளியே போகாதீங்க. எப்பவும் உங்க கண்காணிப்புலயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன எச்சரிக்கைக்காக சொல்றது தானே தவிர உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. நம்ம முன்கூட்டியே உஷாரா இருந்துட்டா
வர்ற ஆபத்தை ரொம்ப சுலபமா தடுத்து நிறுத்திடலாம். அது மட்டும் இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த 3 நாள்ல ஏதாவது முக்கியமான நேர்காணல் வந்தா கொஞ்சம் நம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் போய் கலந்துக்கோங்க. ஆனா உடனே வேலை கிடைச்சிடும்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட இந்த 4, 5, 6 தேதிகள்ல கை நழுவி போறதுக்கு சின்னதா ஒரு வாய்ப்பு இருக்கு. அத நினைச்சு மனசு உடைஞ்சு போகாம அடுத்த வாய்ப்புக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட சம்பள உயர்வோ இல்ல இடமாற்றமோ கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 நாட்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறுற வரைக்கும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு கேட்டு இருக்கிற நல்ல பெயரையும் கெடுத்துக்க வேண்டாம். பெண்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சிறுதொடர் சேமிப்பு பணம் கட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னு கைமாத்து கொடுக்கறது, இந்த மாதிரி பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நல்லது நினைச்சு யாருக்காவது உதவி பண்ண போய் அது கடைசியில உங்களுக்கே பெரிய மனக்கசப்பா முடியும். யாராவது உங்களை பத்தி ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறாங்கன்னா உடனே அவங்கள முழுசா நம்பிடாதீங்க. அவங்க பின்னாடி ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னு கூட உங்களை புகழலாம். உங்க குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் எவ்வளவு நெருக்கமான தோழியா இருந்தாலும் சரி இந்த 3 நாட்களுக்கு மனசு விட்டு பேசாதீங்க. வீட்ல கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன வாக்குவாதங்களை வெளியில யாருக்கும் தெரியாம நீங்களே சுமூகமா பேசி தீர்த்துக்கிறது தான் உங்க குடும்ப மானத்தை காப்பாற்றும். நீங்க தினமும் காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு உங்க அன்றாட வேலைகளை ஆரம்பிங்க. வீட்ல எப்பவும் ஒரு நேர்மறையான அதிர்வுகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தேவையில்லாத கவலைகளை போட்டு மனச குழப்பிக்காம இறைவனோட பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எதையும் சாதிக்கிற வல்லமை படைத்தவங்க. உங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு எப்பவும் பெரிய பலம். இந்த சின்ன சின்ன தடங்கல்களை எல்லாம் பார்த்து நீங்க துவண்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட பொறுமையும் நிதானமும் இந்த சவாலான நாட்களை ரொம்ப சுலபமா கடந்து போக உதவி செய்யும். அதனால எப்பவும் போல சிரிச்ச முகத்தோட இருங்க. நல்லது மட்டுமே நடக்கும்னு முழுமையா நம்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த இப்போ உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க வீட்டு வாசலை தேடி வரக்கூடிய முன்பின் தெரியாத நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. திடீர்னு யாராவது தர்மம் கேட்கலாம், இல்லனா ஏதாவது பொருள் விக்கிறோம்னு சொல்லி வரலாம். தர்மம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இந்த 3 நாட்கள்ல உங்க கைப்பட அரிசியோ பணமோ வாசல்ல நிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா வேற யாரையாவது வீட்டுல இருக்கிறவங்கள வச்சு கொடுக்க சொல்லுங்க. குறிப்பா உங்க வீட்டு வாசற்படியை தாண்டி யாரையும் உள்ள அனுமதிக்க வேண்டாம். முகம் தெரியாத ஆட்கள் மூலமா சில எதிர்மறை ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இந்த கிரக அமைப்புகள் ஒரு சின்ன வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வாசல்லையே நின்னு பேசி என்ன வேணுமோ அதை செஞ்சு அனுப்பிடுறது உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வேலை செய்யும். நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா கூட அது உடனே திருஷ்டியா மாறி அன்னைக்கு சாயங்காலமே வீட்டுல ஒரு பெரிய சண்டையை கொண்டு விட்டுடும். புதுசா ஏதாவது பொருள் வாங்குறது இல்லனா புது வண்டி எடுத்துட்டு வீதி வழியா போறது இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. உங்களுடைய வளர்ச்சியும் சந்தோஷமும் மத்தவங்களுக்கு உறுத்தலா இருக்கிற நேரத்துல நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை அறுத்து குங்குமம் தடவி வைக்கிறதோ இல்லனா படிகாரத்தை சுத்தி போடுறதோ இந்த கண் திருஷ்டியில இருந்து உங்களை ரொம்ப சுலபமா காப்பாத்தும். முடிஞ்ச வரைக்கும் உங்க சந்தோஷங்களை உங்களுக்குள்ளேயே கொண்டாடுங்க. ஊருக்கே தெரியற மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமும் இந்த நாட்கள்ல வேண்டாம். இந்த காலகட்டத்துல நீங்க உடுத்துற உடைகள்ல கூட சில விஷயங்களை கவனிக்கணும். பொதுவா ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிர் நிறங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த 4, 5, 6 தேதிகள்ல ரொம்ப அடர்த்தியான நிறங்கள், குறிப்பா கருப்பு, அடர் சிவப்பு நிறத்துல ஆடைகள் அணியறத முற்றிலுமா தவிர்த்திடுங்க. அந்த நிறங்கள் சில கெட்ட அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளிர் மஞ்சள், சந்தன நிறம் இல்லனா வெள்ளை நிறத்துல உடைகளை தேர்ந்தெடுத்து போடுறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். வெளியில எங்கேயாவது ரொம்ப முக்கியமான வேலைக்கு போகும்போது உங்க சட்டப்பையிலையோ இல்ல கைப்பையிலையோ ஒரு சின்ன துண்டு மஞ்சள் இல்லனா ஒரு வேப்பிலையை வச்சுக்கிட்டு போங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்பட்டு எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்காம பாத்துக்கும். யமன தளவுல நீங்க ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்க வேண்டிய நேரம் இது. திடீர்னு உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய நெருக்கடி வரலாம். நமக்கு இந்த வேலையே வேண்டாம், வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காந்துடலான்னு ஒரு அதீத கோபத்துல நீங்க முடிவெடுக்க தோணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அவசர முடிவையும் இந்த 3 நாட்கள்ல எடுத்துறாதீங்க.
ஏன்னா கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தவறாதான் போகும். இந்த 4, 5, 6 தேதிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏன் இப்படி செஞ்சோன்னு நீங்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால என்ன நடந்தாலும் சரி, இந்த 3 நாளையும் எப்படியாவது பொறுமையா கடந்து வந்துடுங்க. வர்ற கஷ்டங்கள்லாம் நிரந்தரம் கிடையாது. அது மேகக்கூட்டம் மாதிரி வந்துட்டு உடனே கலைஞ்சு போயிடும். அதனால எதையும் கண்டு பயப்படாம துணிச்சலோட இருங்க. உங்களுடைய நிதானம் ஒண்ணுதான் இந்த நேரத்துல உங்களை காப்பாத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். ரிஷபராசி நேயர்களே, இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்குன்னு முழுமையா நம்புறேன். போன மாசம் 17ஆம் தேதி பிறந்த பிரபாவ புத்தாண்டு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல வர்ற இந்த சின்ன சறுக்கல்களை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வர்றது ரொம்ப சகஜம்தான். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி வசீகரமும் எப்பேற்பட்ட கஷ்டங்களை தாண்டி வர்ற மனவலிமையும் இயற்கையாவே உண்டு. அதனால நான் சொன்ன அந்த 4 இடங்களுக்கு போறதை மட்டும் தவிர்த்துட்டு வீட்லயும் சரி வெளியிலயும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குலதெய்வத்தோட அருளும் இறைவனோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை காப்பாற்றும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாம இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கும். இந்த 3 நாட்களை நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் கடந்துட்டா அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும். தொழில்ல வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். அதனால மனசை போட்டு கொஞ்சம் கூட குழப்பிக்காம ரொம்ப தெளிவான சிந்தனையோட உங்க வேலைகளை தொடர்ந்து நம்பிக்கையோட செய்யுங்க. கஷ்டங்கள் எல்லாமே பனிமூட்டம் மாதிரி தான், சூரியன் வந்ததும் காணாம போயிடும். உங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கிற நேரம் ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. இந்த காணொளியில நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பா பகிர்ந்துக்குங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்போட இருக்கட்டும். உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும். தொழில்ல வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். அதனால மனசை போட்டு கொஞ்சம் கூட குழப்பிக்காம ரொம்ப தெளிவான சிந்தனையோட உங்க வேலைகளை தொடர்ந்து நம்பிக்கையோட செய்யுங்க. கஷ்டங்கள் எல்லாமே பனிமூட்டம் மாதிரி தான், சூரியன் வந்ததும் காணாம போயிடும். உங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கிற நேரம் ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. இந்த காணொளியில நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பா பகிர்ந்துக்குங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்போட இருக்கட்டும். உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.